பிள்ளைகளை திருத்தாவிட்டால் என்ன நடக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஏலி தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொள்வதை அறிந்திருந்தும் தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டிற்கு நீங்காத தண்டனை தீர்ப்பை அருள்வேன் என நான் அறிவித்தேன் என ஆண்டவர் 1 சாமுவேல் 3:13 கூறுகின்றார். யார் இந்த ஏலி? ஆண்டவருடைய பிரகாரத்தில் நின்று அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஆசாரியர், மத குரு. அருமையான இறைவாக்கினர் சாமுவேலை ஆவிக்குள் வளர்த்தவர். ஆனால் அவரது பிள்ளைகளான ஓப்னியையும் பினகாசையும் அவர் ஒழுங்காக வளர்க்க தவறிவிட்டார். அவர்கள் செய்த தவறுதான் என்ன? மிகப்பெரிய தவறு. ஆண்டவர் அருவருக்கக்கூடிய வேசித்தனத்தை, ஆண்டவர் வசிக்கக்கூடிய பிரசன்னம் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ஆலய பிரகாரத்திலேயே அவர்கள் செய்ததை ஆண்டவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆம், அந்த இடத்திற்கு, கோவிலிற்கு வந்த பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதையும், அதே போல ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை தனது லாபத்திற்காக அவர்கள் அபகரித்து கொண்டதையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ உன் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கவில்லை, நீ உன் பிள்ளைகளுக்கு என்னை விட மதிப்பை கொடுக்கின்றாய் என்று சொல்லி அவர்கள் இருவரையும் இள வயதிலேயே மாண்டு போக செய்தார் என்றும், அதை கண்ட ஏலியும் இறந்து போனார் என்பதை நாம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, எவ்வளவு கொடூரமான செயல்களினால் வந்த கொடூரமான விளைவுகள். ஆம், ஏலி 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏலி ஒன்றும் தட்டி கேட்காமல் இல்லை. கேட்டார், ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க, நீங்களே ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய நீங்களே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர்கள் என்றெல்லாம் பிள்ளைகளை கேட்டார். ஆனாலும் ஆண்டவர், நீ சரியான முறையில் கேட்கவில்லை, அதனால் உன் பிள்ளைகளை தண்டிப்பேன், வம்சத்தையே தண்டிப்பேன் என்று சொல்லி அவர் தண்டித்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் என்று பார்க்கும் பொழுது நாம் கண்டிக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நீ கண்டித்திருக்க வேண்டும். ஆனால் நீ கண்டிக்கவில்லை, சரியான முறையில் நீ கண்டிக்கவில்லை. உனது கண்டிதத்தினால் அவர்கள் திருந்தவில்லை என்றால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? என்னிடம் ஆலோசனை கேட்டிருக்க வேண்டும். உனது வார்த்தைகள் ஒரு நாளும் ஒரு விளைவை ஏற்படுத்தாது, நல்ல விளைவை ஏற்படுத்தாது. ஆனால் எனக்குரிய பாணியில் நான் அவர்களை திருத்தி இருப்பேன். என்னிடம் நீ ஆலோசனை கேட்கவில்லை. என் மகன் யோபுவை பார் என்று சொல்லி இருந்திருக்க கூடும். யோபு என்ன செய்தார்? அவரும் இதே மாதிரி தனது பிள்ளைகள் செல்வத்தினால் ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி போய்விடலாமோ என்று பயந்து அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அனுப்பி அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து அவரும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலிகளை அவர் செலுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, பிள்ளைகளை கண்டிக்காமல் வளர்த்த ஏலி தன் பிள்ளைகளை பறிகொடுத்தார். ஆனால் பிள்ளைகளுக்காக வேண்டி பிள்ளைகளை ஆண்டவரின் பாதத்தில் அனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்திய யோபு இரட்டத்தனையான மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஆம் அன்பானவர்களே, இதே போல்தான் நம் வாழ்க்கையிலும் நம் பிள்ளைகள் ஒருவேளை நமக்கு அடங்காமல் இருக்கலாம். நாம் சொல்வதை கேட்காமல் தவறுகளும் தப்பிதங்களும் தண்ணியை போல செய்து கொண்டிருக்கலாம். அப்பொழுது நீங்களும் கூட எவ்வளவோ வார்த்தைகளினால் அவர்களை சொல்லி திருத்திருக்க முயற்சித்திருக்கலாம். ஆனால் முடியாமல் போயிருக்கலாம். அன்பானவர்களே, இதில் இருந்து இந்த ஏலியினுடைய சம்பவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? நம்மால் திருத்த முடியாத நமது பிள்ளைகளை நாம் ஆண்டவருடைய கைகளில் கொடுக்க வேண்டும். நன்றாக யோசித்து பார்ப்போம். நாம் ஏலியை போல தட்டாமல், அதாவது அவர்களது தப்பிதங்களை கண்டிக்காமல் இருக்கின்றோமா? இதெல்லாம் என்ன நடக்கிறதா அப்படின்னு நம்ம விட்டுட்டு இருக்கிறோமா? இல்லாவிட்டால் நாம் தட்டி கேட்கின்றோமா? இதை உன்னிப்பாக ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, இதைவிட மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காரியம், அநேக மக்கள், அநேக பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் நன்றாக சம்பாதிக்கின்றார்கள், நமக்கு
நல்ல சுகபோக வாழ்வை கொடுக்கிறார்கள் என்ற அந்த ஒரே காரணத்திற்காக அந்த பிள்ளைகளை தண்டிக்காமல், அதாவது தட்டி கேட்காமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அநேகர். ஆம் அன்பானவர்களே, அதே போல அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் தவறுகள் செய்யும் பொழுது நிச்சயம் மற்றவர்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணும் பொழுது என்ன சொல்லுவாங்க? என்ன என் பிள்ளை என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான், உலகத்துல செய்யாத காரியத்தை அவன் செய்யறான், நீ கண்டுக்காதப்பா, அவங்களுக்கெல்லாம் நம்ம மேல பொறாம, அதனாலதான் இப்படிலாம் பேசுறாங்க என்று சொல்லி அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்றார். நாம் பிள்ளைகளை திட்டும் பொழுது நாம் சாட்சியான வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை நாம் நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். ஆம், பிள்ளைங்களை நீ மொபைலை பார்க்காத, டிவியை பார்க்காத என்று சொல்லிக்கொண்டு நாம் மொபைலும் கையுமாக நாம் இருந்தோம் என்றால் எப்படி அவர்கள் திருந்துவார்கள்? அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்காதபடிக்கு நாம் ஆண்டவருக்குள் தைரியமாக நாம் பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் சாட்சியான வாழ்க்கை. அது மட்டும் அல்லாது பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டவர் மேல் ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மேல் ஒரு பயம் வந்துவிட்டது என்றால் நிச்சயம் அவர்கள் எந்த விதமான தவறுதலையும் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் நிச்சயம். ஆகவே அன்பானவர்களை, அடங்காத பிள்ளைகளை ஆண்டவரின் கரங்களில் நாம் கொடுப்போம், அமர்ந்திருப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ இந்த நேரத்தில் எங்களது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உமது கரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம். நீர்தாமே அவர்களை உமது பாணியில் திருத்தி அவர்களை உமக்கு ஏற்புடையவர்களாக நீர் வைத்திருக்க வேண்டும் என்று உமது கரங்களில் கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மண்டாடுகின்றோம். ஆமேன், ஆமேன்.